இங்கே நம்ம 2 டைமென்ஷனல் அரே பற்றி பார்க்க போகிறோம். 2 டைமென்ஷனல் அரே நம்ம வந்து அரேனா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அரேனா என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அரேங்கிறது 1, 2, 3 இந்த மாதிரி சிமிலர் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அரேஸை. இப்போ 2 டைமென்ஷனல் அரேனா என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் அரேஸே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரேவை யூஸ் பண்ணுவோம். இப்போ 1, 2, 3 6 இந்த மாதிரி சிமிலர் டைப்ஸ் ஆஃப் நம்ம அரேஸே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2 டைமென்ஷனில் இல்லைனா மல்டி டைமென்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அரேஸ்னால் என்ன, அரேஸ்னால் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டி டைமென்ஷனல் அல்லது 2 டைமென்ஷனல் அரேனா சிமிலர் டைப்ஸ் ஆஃப் அரேஸே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த 2 டைமென்ஷனல் அரேக்கு நேமை ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் இண்டெக்ஸிங் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன் வந்து 0,0, செகண்ட் எலிமெண்ட் பொசிஷன் வந்து 0,1, இதோட 0,2, இது 1,0, 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2 இந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போதுன்னா, ஃபார் லூப்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இது ஐஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த்துங்கிற மெத்தட் இருக்குது. அரேஸில் அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னால அதை வந்து லென்த்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ஃபார் இன்டீஜர் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் ஏ டாட் ஏ ஆஃப் ஐங்கிறது என்னென்னா, இந்த ஏங்கிற அரேயில் இருக்க ஏதாவது ஒரு காலம்மை எடுத்துக்க, அதோட லென்த் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு காலம்னா இப்போ ஏ ஆஃப் 0 வரும்போது 0th பொசிஷனோட 0th காலமோட லென்த், 1 வரும்போது ஃபஸ்ட்டு காலத்தோட லென்த், 2 வரும்போது செகண்ட் காலத்தோட லென்த், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் இதில் வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அந்த அரேஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஏ ஆஃப் ஐ கமா ஐ ஜே இப்படி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ 0 ஃபஸ்ட்டு வரும்போது 0, ஐவோட பொசிஷன் வந்து 0ல் இருக்கும், ஜேவோடது வந்து 0ல் இருக்கும், 0,0. இந்த அவுட்டர் லூப் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், அதனால் இந்த இன்னர் லூப் மட்டும் 0 1 2 அந்த லிமிட்டேஷன் வரைக்கும் ரன் ஆகி நம்மளுக்கு வந்து 0 1 0 2 0 3 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போய் அடுத்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. இந்த மாதிரி மேட்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சர்லேயே நீ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இன்னர் லூப் முடிஞ்ச பிறகு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்டரை வந்து நெக்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துடும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வந்து அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு. இது எப்படி ரன் டைமில் இன்புட் வாங்குறதுங்கிறத பார்ப்போம். ரன் டைமில் இன்புட் வாங்கி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கொடுத்த வேல்யூஸை நம்ம எடுத்துருவோம். ஸ்கேனர் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதனால் ஸ்கேனர் கிளாஸ்
scanner ins equal to new scanner கீபோர்டில் இன்புட் வாங்குறதுக்காண்டி இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கேனர் வந்து யூட்டிலிட்டி பேக்கேஜுக்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் அந்த எரர் போகும். இதோட சைஸ் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ரோ, எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதை நம்ம வந்து இன்புட்டாக வாங்கணும். இன்டீஜர் ரோ ஈக்குவல் டு IN டாட் நெக்ஸ்ட் இன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்ங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ இன்புட் ஆவாங்க. அடுத்து எவ்வளோ காலம்ஸ் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணணும். என்டர் காலம், அந்த காலமே நம்ம வந்து இன்புட்டாக வாங்கணும். கால்ஸ் ஈக்குவல் டு IN டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரேஸோட எலிமெண்ட்ஸ் இன்புட்டாக வாங்குறதுக்கு லூப்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். I is equal to 0, I less than. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும். ஒரு 2 டைம்ஸில் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கணும். அரேஸ் ஆஃப் அரேங்கிறனால ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் நோட்டேஷன்ஸ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது 2 ஸ்கொயர் பேக்கெட் தான் சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். இது ஒரு சப்ஸ்கிரிப்ட், இது ஒரு சப்ஸ்கிரிப்ட். இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் வந்து ரோக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து காலம் யூஸ் பண்ணுவோம். நியூ இன், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோ, செகண்ட் வந்து காலம். இது வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்புட் வாங்காமல் இருக்கிறத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது எலிமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம இன்புட்டாக வாங்கலை. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 0 வரும். ஏன் அப்படின்னா அரேங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரோக்கு 3, காலம் 3. இப்போ பார்த்தோன்னா டிஃபால்ட் வேல்யூ 0 வந்துருச்சு. நம்ம வந்து இன்புட் வாங்குவோம். டீச்சர் I is equal to 0, I less than a dot length I plus plus for integer j is equal to 0, j less than a dot a of I length I plus plus. I இல்லை, இங்கே j. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எந்த எலிமெண்ட் இன்புட்டாக வாங்குறோங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம். I plus j. ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நம்ம கொடுக்கும். அங்கே நம்ம வந்து வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்புட்டாக வாங்குறதுக்காண்டி a of iலையும் a of j 0,I0 J0னா 0,0th பொசிஷனில் போய் இந்த வேல்யூவை நீ இன்புட்டாக வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்புட்டாக வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இன்புட்டை வாங்கிடும். அதை நம்ம வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம் ஃபார் லூப்புக்குள்ளே. அதை யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்ப்போம். ரோ என்டர் பண்ண சொல்லுது. 3 rows 3 column. 0,0 பொசிஷனில் என்ன வேல்யூ வேணும் கேட்குது. நம்ம வந்து 1 கொடுப்போம். 0,1 2 3 இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டிங் எதாவது தான் வருது.
இங்கே வந்து நம்ம வந்து ஜே கொடுக்கக்கூடாது, ஐ தான் கொடுக்கணும். இப்போ கரெக்டாக இருக்காங்க. இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் ரோ, 3 ரோ 3 காலம், 0,0ல் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து 3,3 மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருப்போம். நம்ம வந்து ரன் டைம் இன்புட் வாங்கி நம்ம அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் அரேஸில் நம்ம எப்படி இன்புட் வாங்குறது, வாங்கின இன்புட்டை எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுங்கிற வந்து பார்த்துருக்கோம். இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே.